அபி இன்னும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்கு போலாம் வா. இல்ல சஞ்சீவ், நீ போ. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். மாப்பிள, தங்கச்சி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு தனியா வரும் தானே யோசிக்கிற. நான் தங்கச்சி கூடவே இருந்து கூட்டிட்டு வரேன், நீ கிளம்பு. சரி மாமா, பாத்துக்கோ. தங்கச்சி, நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரி, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். அபிய தனியா விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. இந்த காளி பையன் மட்டும் போகவே மாட்டேங்கிறானே. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். அபிய கொல்றதுக்கு சான்ஸ் கிடைக்காமையா போயிடும். தங்கச்சி, ரொம்ப நேரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீ ரொம்ப டயர்டா இருப்ப. காஃபி ஏதாவது சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இருமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். காளி போயிட்டான். அபிய கொல்றதுக்கு இதுதான் சரியான டைம். அபி குடோனுக்குள்ள போறான். குடோனுக்குள்ளேயே வச்சு அபி கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அபி, இன்னையோட நீ செத்தடி. என்ன பண்றது? கடவுளே, ஐயோ, இப்படி எரியுதே. ஐயோ, இல்ல, எரிய போதே. கடவுளே, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்கல. என்கிட்ட அவன் வேலைய காட்டுற. இந்த மாயாவை பத்தி உனக்கு தெரியாதுல, இனிமேலாச்சும் தெரிஞ்சுக்கோ. ஐயோ, மொத்தமா பத்தி எரிய போகுது. ஐயோ, சஞ்சீவோட கனவெல்லாம் வீணா போக போகுது. சாவடி. ஐயோ, சஞ்சீவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது வாங்க. ஐயோ,
உலகம் எரிஞ்சிரும் போலயே. யாராவது வாங்க, யாராவது வாங்க. ஐயோ ஐயோ, சஞ்சய் வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாம் போச்சு. ஐயோ, எல்லாம் எரியுதே. நான் சஞ்சீவ் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, காப்பாத்து. யாராவது வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது காப்பாத்துங்க ப்ளீஸ். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அபி, அபி, மாதிரி இருந்துச்சு. சாமி, நீதான் என்ன காப்பாத்திருக்க. என்னையும் சஞ்சீவ் கனவையும் காப்பாத்திட்ட. என்ன ஸ்ரீஜா, அபிய கொல்ல சொல்லி மாயா கிட்ட சொல்லியாச்சு. இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் மாயா கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். அபிய கொன்னாலானே தெரியலையே. மா, கொலை பண்றது என்ன காஃபி குடிக்கிற மாதிரி சாதாரண விஷயமா? எடுத்தோம் கவுத்தோன்னு பண்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். மாயாவே ஃபோன் பண்ணுவா. மாயா தான் கால் பண்றா. எடுத்து பேசு. மாயா, மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அபி கதையை முடிச்சிட்டேன். ஹேய் சூப்பர். ஏய், மாயா என்னடி சொல்றா? நீயே ஸ்பீக்கர்ல கேளு. மேடம், ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அபி தனியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அபி குடோனுக்கு போய் அவ ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அங்க வைக்கும் போது நான் அவளுக்கு தெரியாம குடோன் கதவை மூடி ஜன்னல் வழியா நெருப்ப பத்த வச்சு போட்டேன். கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அபியையும் அவ ப்ரொடியூஸ் பண்ண துணியையும் சேர்த்து வச்சு ஒன்னா கொளுத்திட்டேன். இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். சூப்பர் மாயா, இன்னைக்குதான் நீ யாருங்கறத ப்ரூவ் பண்ணிருக்க. சொன்ன வேலைய பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறதுல உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. மாயா, நான் உன்னோட ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அதனால
நான் உனக்கு பேசின பணத்தோட 5 lakhs rupees அதிகமா உன் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் மேடம். எஸ். அம்மா அம்மா, அந்த அபி செத்துட்டா. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இனி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே மருமக தான், அது நான் மட்டும்தான். ஆமா ஸ்ரீஜா, நம்மள புடிச்ச சனி நெருப்போட நெருப்பா பஸ்மம் ஆயிடுச்சு. அணுவ கொன்ன மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராம அந்த அபியையும் கொன்னாச்சு. இனி நமக்கு தீபாவளி தான். ஐயோ, இந்த மொத்த சொத்த இனிமே நமக்கு தான். ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல அப்படியே ஆடணும் போல இருக்குடி. இதை இப்பவே செலிப்ரேட் பண்ணியாகணும் ஸ்ரீஜா. மா, அவசரப்படாத. நாம ஓவரா சந்தோஷப்பட்டா அத்தைக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். அப்புறம் நமக்கு தான் ப்ராப்ளம். அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இரு. ஹாலுக்கு போலாம். அங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அபி செத்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்ச உடனே என்ன விட்டுட்டு இப்படி அல்பாய்சன்ல போயிட்டியா அபின்னு அத்தை அழறத பார்த்து ரசிக்கலாம். அபி அணு மாதிரி போய் எரிச்சதுக்கு அப்புறம் அபி இறந்ததை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நீ சொல்றது சரிதான் ஸ்ரீஜா. சரி வா, ஹாலுக்கு போலாம். அங்க நடக்கிறத பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். வா வாமா, வா வா. அபி நெருப்புல முழுசா எரிஞ்சு செத்துட்டாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். என்ன புகை வர ஸ்மெல் அடிக்குது? ஐயோ, இவன் வரானே. இவன் கண்ணுல மட்டும் மாட்டணும், கன்ஃபார்மா ஜெயில் தான். தங்கச்சி, தங்கச்சி, என்ன ஒரே புகையா இருக்கு? தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தங்கச்சி, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம். நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். தங்கச்சி, என்னமாச்சு? குடோன்ல ஒரே புகையா இருக்கு. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஃபயர் ஆக்சிடென்டா? உனக்கு ஒன்னும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல. நான் குடோனுக்கு போய் பேக் பண்ண ரெடியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் எப்படி காப்பாத்துறதுன்னே தெரியல. ஹலோ சார். ஹலோ சார், இங்க என்ன? அவங்க உங்களை விட டெரராமே. கெட் அவுட். நெருப்பு எப்படியாவது அணைக்கணும்னு ட்ரை பண்ணேன். நெருப்புல இருந்து வந்த புகை அதிகமாகி மூச்சு விட முடியாம நான் அப்படியே வாங்கிட்டேன்னு. நான் கண்முழிச்சு பார்க்கும்போது குடோன்ல நெருப்பெல்லாம் அணைஞ்சிருந்தது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ட்ரெஸ் மொத்தமும் எந்த டேமேஜும் இல்லாம அப்படியே இருந்துச்சுன்னு. என்ன தங்கச்சி சொல்ற? ஃபயர்ல இருந்து உன்னை காப்பாத்துனது யாரு? ஃபயரை யார் அணைச்சிருப்பா? அதானே எனக்கும் தெரியல. நான் கும்பிடுற கடவுள் தான் நம்ம கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ண ட்ரெஸ்ஸையும் நம்ம எல்லாரோட உழைப்பையும் வீணாக்காம காப்பாத்திருக்குன்னு. சரிம்மா, ஃபயர் நடந்த விஷயத்த நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். இரு. நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது அபி. போன் வந்துருச்சு. சொல்லுடா. அக்கா, நம்ம கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஃபயர் ஆக்சிடென்ட்டா? என்னடா சொல்ற காளி? அக்கா, அது வந்து நம்ம தங்கச்சிக்கு. ஹலோ அக்கா, அக்கா, ஹலோ. ச்சே, இந்த நேரம் பார்த்து கட் ஆயிடுச்சு.
அபிக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஷோ, என்ன சொன்னான்னு புரியலையே. ஐயோ, என்ன பண்றது? மா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 3, 2, 1. டேய் சந்தோஷ், என்னம்மா என்னாச்சு? சந்தோஷ், சஞ்சீவ் கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்பா. என்னம்மா சொல்றீங்க? ஃபயர் ஆக்சிடென்ட்டா? ஆமாண்டா, இப்பதான் எனக்கு காலி போன் பண்ணி சொன்னா. அபிக்குன்னு ஏதோ சொல்ல வந்தா, அதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. நானும் அவனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குது. எப்படி? ஸ்ரீஜா, உன் புருஷன் நம்மளே பாக்குறான். ஷாக் ஆகுற மாதிரி நடி. இல்லன்னா நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவான். டேய் சந்தோஷ், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அபிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் அபிக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. அதான் மாமாவும் சஞ்சீவும் கூட தானே இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. கிழிச்சான். அந்த சஞ்சீவும் காளியும் செத்த பணத்துக்கு வேணா முக்காடு போடுவானுங்க. ஆனா அபிய காப்பாத்தவே முடியாது. அம்மா, உடனே ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். ஆமா, நீ இங்க இருந்துகிட்டு என்ன நடந்துச்சோன்னு புலம்புறதை விட ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம்ல. ஆமாமா, வா போலாம். அம்மா. டேய் சஞ்சீவ், சொல்லுமா. ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். கால் இப்பதான் போன் பண்ணி சொன்னா. அபிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. என்னமா சொல்றீங்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வரேன். எனக்கு தெரிஞ்ச அப்படி ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்ல? நீ எதுக்கு அவள ஆபீஸ்ல தனியா விட்டுட்டு வந்த? இல்ல, மாமா தான் அபி கூட இருக்கேன்னு சொன்னாரு, அதான். அபிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்க என்ன நம்பி தானே அபிய உனக்கு கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்சிருக்காங்க. இப்படி பொறுப்பே இல்லாம அவளை தனியா ஆபீஸ்ல விட்டுட்டு வந்திருக்கிற. அம்மா, இப்ப பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்க ஆபீஸ்க்கு போய் பார்க்கலாம். வா போலாம். சஞ்சீவ் வாடா. ஆமா. கேட்டியா ஸ்ரீஜா உன் புருஷன் சொல்றத? அவனுக்கு ஒன்ன விட அபி மேலதான் அக்கறை ஜாஸ்தி. மைதா மாவு பையன். விடுமா, இது தெரிஞ்சது தானே. நானே அபிஷேத்த ஹாப்பில இருக்கேன். நீ தேவையில்லாம இத பத்தி எல்லாம் பேசி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாத.